சென்னை அருகே காணத்தூரில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் வினோத் விவரம் என்ன? தேவப்பிரியன் கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அந்த கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குளம் மேம்பாலத்தின் மீது நின்றிருந்த கார் மீது பெண்கள் சென்ற கார் உரசி சென்று விட்டதாக கூறி 2 கார்கள், அதாவது 7 பேர் கொண்ட இளைஞர்கள் கொண்ட 2 கார்களில் அந்த பெண்கள் சென்ற கார்களை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக துரத்தி அவர்கள் வீடு வரை துரத்தி சென்று அவர்களை காரில் இருந்து இறங்க சொல்லியிருக்கிறார்கள். கார் உரசியதாக கூறி அவர்கள் நியாயம் கேட்டுள்ளனர். இது குறித்து அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் காரில் இருந்தபடியே ஒரு பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக இருப்பதாக கூறி ஒரு வீடியோவை பதிவு செய்து அது மட்டுமல்லாமல் காவல் நிலையத்துக்கும் அப்பொழுது தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலை தொடர்ந்து காவல்துறையினரும் சம்பவத்துக்கு சென்று அந்த பெண்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அது தொடர்ந்து இது குறித்து புகாரின் அடிப்படையில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் அந்த கார் ஓட்டியது சந்துரு என்பது தெரிய வந்தது. அந்த சந்துரு என்பவர் பழைய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்து வந்துள்ளார். அவருடன் சந்தோஷ் என்பவரும் கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து இந்த காரில் பெண்களை சென்ற கார்களை துரத்தியுள்ளனர். அந்த சிசிடிவி காட்சிகள் நமக்கு தற்போது கிடைத்துள்ளன. ஏற்கனவே ஒரு சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளது. கார்களை துரத்தி செல்லக்கூடிய காட்சிகளும் அந்த ஈசிஆர் சாலை ஒரு முக்கியமான சாலை. அந்த சாலையில் காரை நடு ரோட்டில் வந்து நிறுத்திவிட்டு அந்த பெண்கள் செல்லக்கூடிய கார்களை வழிமறைத்த ஒரு சம்பவம் அந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தற்போது இந்த வழக்கில் இதுவரை 5 பேர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் 2 தலைமறைவாக உள்ள இந்த நிலையில் மேலும் ஒரு கூடுதலாக ஒரு சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாக தற்போது வைரலாகி உள்ளது. தேவபிரியன், தகவலுக்கு நன்றி வினோத்.